ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளைக்கான ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்று மாசி மகம், அதே மாதிரி காம தகனம், ஹோலி, இந்த மாதிரியான பல வண்ணங்களுடன் சேர்ந்த ஒரு நாள் சொல்லலாம். அனைவருக்கும் இனிய ஹோலி நல்வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கேதுவோட சஞ்சாரம் ஒரு பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளுக்கான அந்த கிரக அமைப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாகவே ஒரு மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் ராகுவோட இருக்காரு, சந்திரன் கேத்துவோட இருக்காரு. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பிங் டே தான். கண்டிப்பா இன்னைக்கு உங்களால முடிஞ்சா சாயங்காலமாவது ஒரு கடற்கரை ஓரம் போயிட்டு வாங்க. மாசி மகமா இருக்கிறதுனால கடலில் நீராடுவதோ அல்லது கடல் தீர்த்தத்தை எடுத்து நம்ம மேல தெளிச்சுக்கிறதோ அல்ல வீடுகள்ல தெளிக்கிறதோ உண்மையிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். மேஷராசி நேயர்கள் மறக்காமல் மாசி மகத்தில் இன்று கலந்து கொள்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் ராகு செவ்வாயோட. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது மிதுனத்துக்கும் அதே மாதிரிதான். எப்ப ராசிநாதன் ராகுவோட செவ்வாவோட சூரியனோடலாம் ஒரு விதமான ஒரு தவிப்பு நமக்கு இருக்கும். இந்த சொல்ல இனம் புரியாத கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால கண்டிப்பா இன்னைக்கு எங்கேயாவது பக்கத்துல தீர்த்தவாரி இருக்கும், நீங்க போய் பெருமாளை சேவிக்கிறதோ. மகாபலிபுரம் பக்கத்துல இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்னைக்கு அந்த மாசி மக உற்சவம் அங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும். திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாள் அவரை சேவிக்கிறதோ அல்லது நிலமங்கை தாயாரை போய் பார்க்கறதோ ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. முடியாதவங்க மனதளவுல பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு கால சர்ப்பதோஷ அமைப்புல தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனும் ராகுவுடன் இணைந்திருப்பதனால் கொஞ்சம் மன கிளேசங்களும் குழப்பங்களும் இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் உங்களுக்கும் அதேதான். ராசிநாதன் புதன் ராகுவோட இருக்காரு. இதை விட என்ன இருக்கணும் மனக்குழப்பத்துக்கு? தூக்கம் வராது மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ நைட்டு போய் நீங்க படுத்தீங்கன்னா அந்த பழைய கனவுகள் இல்லைன்னா நம்ம நினைச்ச கஷ்டங்கள் என்னெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம் இதெல்லாம் நினைச்சுட்டு தேவையில்லாம விடிய காலைல 3 மணி 4 மணிக்கு தூங்குறது, இப்படிப்பட்ட மன உளைச்சல் இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா ஆன்மீகம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இறை வழிபாடுகள், ஆலய தரிசனங்கள் ஒரு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் பண்ணுங்க மிதுன ராசி நேயர்கள். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்காரு. அதே தாங்க, ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அலுவலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் கையெழுத்து போடணும், இந்த முக்கிய நபரோட இன்னைக்கு பேசணும்னா அதை நம்ம தவிர்த்தலாம். கொஞ்சம் கிரக நிலைகள் யாருக்குமே சரியில்லாத ஒரு அமைப்புல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த நாளை நம்ம தள்ளணும், சமாளிக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளணும் இல்லையா? இறை வழிபாடு தான் அதற்கு நமக்கு ஒரு பலத்தை தரும். கண்டிப்பா கடகராசினியர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடை செய்யலாம். குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடலாம். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. ராசியிலேயே சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். குழப்பங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதனால எந்த விஷயமும் நமக்கு கை கூடலை அப்படின்னா மனசு நீங்க சஞ்சலப்படவே வேண்டாம். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்கன்னா இது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க. கூடிய மட்டும் மற்றொரு விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்கள், உங்க ராசிநாதன் புதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அதனால உங்களுக்கும் மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும். யாருனால இருக்கும்? உங்க பிள்ளைகளால இருக்கும். தேவையில்லாத செலவுகள், ஸ்கூல்ல தேவையில்லாத சண்டை, காலேஜ்ல தேவையில்லாத சண்டை, திருமணமாச்சுன்னா கணவன் மனைவியோட சண்டை, இப்படி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்று நிறையவே உண்டு. பசுமாடுகளுக்கு பச்சரிசி கொடுத்து நவ தானியங்களையும் கொடுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மனதில் குழப்பம் இல்லாத ஒரு நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்திலும் குரு இருப்பதனால் வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் போகலாம்.
துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும். ராசிநாதன் சுக்கிரன் ராகுவோட இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள். திங்கட்கிழமை மாசி மகம் ஏதாவது ஒரு விஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், ராசிநாதன் செவ்வாய் ராகுவோட உட்கார்ந்து இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோட இருக்காரு. வேலை இடத்துல நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள், அதுவும் நண்பர்களோட விவாதமே வேண்டாம். வெள்ளை காக்கான்னா ஆமான்னு சொல்லுங்க, கருப்பு காக்கான்னா ஆமான்னு சொல்லுங்க. இந்த சண்டை உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மனதை பாதிக்கிற அளவுக்கு கூட போகலாம். அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகுந்த கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான்ப்பா ராசிநாதன் நல்லா இருக்காரு. மற்ற ராசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் கூட பரவாயில்ல, இதுல மகரம் தப்பிச்சுக்கிட்டாங்க, கும்பம் கூட எல்லா கிரகங்களோடையும் சேர்ந்திருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பாக்கியமான ஒரு நாள். பித்ருக்களினுடைய வழிபாடு, அன்னதானங்கள் செய்வது, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் அமர்ந்திருப்பதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும். மகர ராசி நேயர்கள், ராசிநாதன் சனி இன்று மீனத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு குடும்ப கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மற்றும் சகோதர சகோதரிகள் உறவில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமையும். கும்பராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரத்தை தீர்க்கும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்கள், ராசியில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு. சகோதர சகோதரிகளிடையே சில மன குழப்பங்களும் மன சிக்கல்களும் வந்து போகலாம். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வதோ அல்லது சிவன் வழிபாடு செய்வதோ மிகவும் விசேஷம். இன்று வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகளுக்கு கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் சென்று வணங்க வேண்டும்? இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கற்கடேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இதை பொதுவாக சொல்லுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் திருந்து தேவன்குடி அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவில். இந்த ஆலயமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு புராண காலத்தில் இருந்த பெயர்கள் என்ன அப்படின்னா கார்கதீஸ்வரம், நந்தன் கோவில், இப்படிதான் புராண காலத்தில் கூப்பிட்டாங்க. அதற்கு பிறகு அது மருவி கற்கடேஸ்வரர் ஆலயமாக அமைந்தது. இங்க இருக்கக்கூடிய மூலவரினுடைய பெயர் கார்கடேஸ்வரர். இங்க இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருநாமம் அருமருந்து நாயகி, அப்புறம் அபூர்வ நாயகின்னு பேரு. இங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தங்களினுடைய நட்சத்திர தன்று சென்று இறைவனையும் இறைவியும் வணங்கி அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்தால் அவங்களுடைய நட்சத்திர தோஷம் போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோவில்ல என்ன அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு லிங்கம். இது மண்ணுக்குள்ள புதைந்து அதற்கப்புறம் மன்னர் அந்த இடத்துல கண்டுபிடிச்சு கோவில் கட்டினாங்க. சிவனும் பார்வதியும் அவர்களுக்கு ஒரு மருத்துவராக காட்சி அளித்து பின்னர் அவங்க மறைஞ்சாங்க. இங்க 2 அம்பாள் சன்னதி இருக்கு. அந்த 2 அம்பாள் சன்னதியும் ஒன்று அம்பிகை மருத்துவராக மருத்துவம் பார்த்ததுனால அருமருந்து நாயகியாகவும் அபூர்வ நாயகியாகவும், அந்த சிலை காணாமல் போயிட்டு திரும்பவும் கிடைச்சதுனால அபூர்வ நாயகியாகவும் இங்க இந்த சன்னதிகள் இருக்கு. மனசுல நிறைய குழப்பம் இருக்கிறவங்க, மனசஞ்சலம் இருக்கிறவங்க இந்த சன்னதி முன்னாடி நின்று அம்பிகையை மனமுருகி வேண்டினால் அவங்களுடைய மன சங்கடங்கள் தீரும் அப்படிங்கிறதும் பக்தர்களினுடைய நம்பிக்கை. இந்த ஆலயத்திற்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தன்று விசேஷ வழிபாடுகளை செய்யலாம்.
இங்க என்ன அதிசயத்தின் அடிப்படை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த லிங்கத்துல வந்து வண்டு குடைந்ததாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு கடகம் அந்த வண்டு ரூபம் வந்து அந்த கடக ரூபத்துல இருக்கிறதையும் இந்த ஆலயத்துல வந்து லிங்கத்தின் வடிவத்துல நம்ம வந்து பார்க்கறது ஒரு அதிசயமாகவே இருக்கு. ஸோ இந்த ஆலயத்திற்கு போறவங்க லிங்கத்துல எப்படி அது அந்த நண்டு வந்து குடைந்து வந்தது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இதுதான் இந்த கோயிலினுடைய அதிசயம். கடகராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த கர்க்கடேஸ்வரர் ஆலயம் சென்று அவங்க நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.